ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இப்போ நம்ம இன்றைக்கி ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா குண்டு குண்டு அழகான மெது வடை பார்க்க போகிறோம். இது வந்து செட்டிநாடு ஸ்பெஷலில் ஃபஸ்ட்டு டிஷ்ஷுங்க. நம்மளோட இதில் ஃபஸ்ட்டு டிஷ் போட போகிறேன். என்னடா செட்டிநாடு ஸ்பெஷல்னு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. செட்டிநாடு கல்யாணங்களில் போனீங்கன்னா வடையும் வெள்ளை பணியாரமும் இல்லாமல் எந்த கல்யாணமுமே கிடையாதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஷ் வந்து வெள்ளை பணியாரம், வடை செய்ய போகிறோம். நல்லா கடைங்களில் கிடைக்கிற மாதிரி வரும். நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு டம்ளர் உளுந்தை வந்து நல்லா கழுவிட்டு 2 to 3 hours, அதுக்கு மேலே தேவையில்லை. நல்லா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 2 to 3 hours ஊற வச்சுக்கோங்க. போதும். ஊற வச்சுட்டு பார்க்கலாங்களா? ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து, நான் இன்றைக்கி மிக்சியில் தாங்க அரைச்சிருக்கேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் உப்பு போட்டு, நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா தண்ணி, அந்த தண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஊற வைக்கும்போது. அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக 2 ஸ்பூன் அப்படி தான். ஏன்னா அப்போ தான் மிக்ஸி வந்து சூடாகும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி எண்ணெய் வந்து நல்லா காய வச்சு அந்த சூடு ஏறினதுக்கப்புறம், இதெல்லாம் டிப்ஸுங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் அதை வந்து மைல்டில் பார்த்திங்களா, என்னோடய இது பார்த்திங்கன்னா அடுப்பை பார்த்திங்கன்னா தெரியும், ஆஃபில் வச்சுருப்பேன். போட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உருட்டை வரணுங்க, பந்து மாதிரி. அந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கணும். என்னடா இங்கேருந்து அங்கே போகிறேன், அங்கேருந்து இங்கே வரேன்னு நினச்சிக்காதீங்க. நான் வந்து வீடியோ எடுத்தேன். பட் ஆனால் அது வந்து எதுவுமே அரைக்கிறது வீடியோலாம் ரெக்கார்ட் ஆகலை. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வாயில் சொல்கிறேன், சரிங்களா? அதனால் அந்த உளுந்து, மிளகா, உளுந்து, மிளகா, உப்பு, இது மட்டும்தாங்க நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா ஆட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க. தண்ணி வந்து சும்மா 1 ஸ்பூன் அப்படி தான் ஊற்றணும். மேக்ஸிமம் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றுற மாதிரி தான் இருக்கும். நான் ஒரு அளவோடு சொல்கிறேன். அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நல்லா வெண்ணெய் மாதிரி அரைப்பட்டிருக்கணும். அதுதான் எனக்கு. நம்ம ஏன் ஃப்ரிட்ஜு தண்ணி யூஸ் பண்ணுறோன்னா மிக்ஸி சூடாகாமல் இருக்கும். அதுக்காக தான். அப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கும் கண்டிப்பாக, நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இந்த மாதிரி வரும். என் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, கன்ஃபார்மாக உங்களுக்கும் இந்த மாதிரி வரும். நான் சொல்லியிருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க பார்த்துட்டு செஞ்சிங்கன்னா, சரிங்களா? என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு பார்த்துட்டு, சரிங்களா? அடுத்து நம்ம டிப்ஸுக்கு போயிடலாம். இப்போ நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கிற இதை அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம், ஓகேங்களா? எடுத்துட்டு அதில் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, வெங்காயமும் நிறையெல்லாம் போட்டக்கூடாது. நான் போட்டிருக்கிறது கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. வெங்காயம் உங்களுக்கு நிறைய போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வெங்காயம் நிறையா போட்டுக்கோங்க. வெங்காயம் போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விடும், சரிங்களா? நீங்கள் எப்போ போட போகிறீங்களோ அப்போ அந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் போட்டால் போதும். வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா இதெல்லாம் ஒரு டிப்பு. வெங்காயத்தை நீங்கள் வந்து கட் பண்ணி அதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போடலான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் அரைச்சி உடனே பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணி உடனே சேர்த்துருங்க, சரிங்களா? இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெறும் மாவை அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம் வடை. பட் ஆனால் அது வந்து அடுத்த நாள் மட்டும்தான் அந்த மாதிரி அடுத்த நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் 2-3 நாள்லாம் வச்சுலாம் நீங்கள் செய்ய முடியாது, புளிச்சு போயிடும் மாவு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் எப்போ பண்ண போகிறீங்களோ அப்போ வெங்காயம் இந்த மற்ற போடுவாங்க இல்லைங்களா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதெல்லாம் சேர்த்துக்கலாம். அது சேர்க்குறதுக்கு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே நீங்கள் எண்ணெயில் போட்டிங்கன்னா அந்த மாதிரி வராது. நீங்கள் 2 hours வெளியில் எடுத்து வச்சிடணும். அப்போ அந்த சில்னஸ் போனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான்
அது நல்லா வரும். இது நான் வந்து அரைச்ச உடனே பண்ணியிருக்கேன். சரிங்களா? இதில் என்னென்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, வெங்காயம், கருவேப்பிலை இது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன போடுவீங்களோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. இஞ்சி போடுவாங்க ஒரு சிலர், மிளகு போடுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நீங்கள் போடுவீங்களோ அதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணணுங்க. அடுத்த டிப்பு, நல்லா பீட் பண்ணணும். நல்லா ஒரு மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு, இப்போ எடுத்து கையில் உருட்டினீங்கன்னா, இப்போ நான் உருட்டி போட்டேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும். அந்த உருட்டுறதுக்கும் நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜு தண்ணியை யூஸ் பண்ணிக்கோங்க. மாவு அரைச்சி எல்லாமே போட்டு நல்லா பீட் பண்ணிட்டீங்க, ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நீங்கள் நான் பாருங்கள் ஒரு கவரு எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் பால் கவரு இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பால் கவரில் லைட்டாக எண்ணெயோ இல்லை தண்ணியே லைட்டாக தேய்ச்சிட்டு நம்ம கையிலையும் நல்லா தண்ணி அந்த ஃப்ரிட்ஜு தண்ணியை தொட்டுக்கிட்டு அப்படி எடுத்து உருட்டினீங்கன்னா பந்து மாதிரி உருட்ட வரும். அதுக்கப்புறம் எடுத்து போட்டிங்கன்னா எண்ணெயில் அந்த எண்ணெய் கன்சிஸ்டன்சி நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கணும் எண்ணெய். அந்த மாதிரி இருக்கும்போது எடுத்து போட்டிங்கன்னா சும்மா அடி தூளாக வருங்க உங்களுக்கு. நீங்கள் பிகினர்ஸ்னே யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வடை பர்ஃபெக்டாக வரும். அதுக்கு நான் கேரண்டி. இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அது பார்த்திங்களா, அது எவ்வளோ கிறிஸ்பாக, வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. அது வந்து தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி இதோட வேணாலும் சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி தக்காளி சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். நான் இதை பிச்சு கட்டுறேன் பாருங்கள். வெளியில் கிறிஸ்பாகவும் இந்த மாதிரி வெளியில் கிறிஸ்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். அது மாதிரி கருக விட்டுறக்கூடாது. நல்லா பார்த்து நிதானமாக வேக வச்சு எடுத்துக்கணும். சரிங்களா? பார்த்தீங்களா, வச்சு கட்டியிருக்கேன் பாருங்கள், சாஃப்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நண்பர்களே. உங்களுக்கும் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஓகே நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.